தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி, புதிய மாதத்தையும் புதிய நாளையும் கடவுள் நமக்கு கொடுத்து தன் அன்பினால் நம்மை நினைவு கூர்ந்திருக்கின்றார். நம்மை மறவாத தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் இயேசுடைய அற்புதமான அன்பில் நிலைத்திருக்க, நிறைந்து வாழ அருள் வேண்டுவோம். இந்த ஜூலை மாதமானது இயேசுவின் திரு இரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதமாக இருப்பதினாலே இயேசு இரத்தத்தினால் வந்த மீட்பின் ஆசிரியை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும் யோவான் சொல்லுவார் அல்லவா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நம் எல்லா பாவம் கழுவி தூய்மையாக்கப்படுகின்றது பிரகாரம் நம்மையை தூய்மையாக்கிக் கொள்ளுவோம். பவுடியாரின் வார்த்தைக்கேற்றார் போல இயேசுவின் ரத்தம் தொலைவிலிருந்து நம்மை தந்தையின் அருகிலே கூட்டி வந்து சேர்த்திருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஆண்டோடைய அருகிலே வந்து இறை அன்பை சுவைப்பவர்களாக வாழவும் இந்த மாதத்தை பயன்படுத்துவோம். இயேசுவின் இரத்த ஜெயம் என்கின்ற மந்திர சொல்லை நாம் நம்பிக்கையோடு ஜெபமாக மாற்றி உச்சரிப்போம். இயேசு இரத்தத்தின் வழியாக வருகின்ற வெற்றி வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாய் அனுபவிக்க, இயேசு இரத்த வளையத்துக்குள் நீங்கள் வைத்து பாதுகாக்கப்பட, இயேசு இரத்தத்தினால் வந்த மீட்பின் ஆசிராக இருக்கின்ற மகிழ்ச்சி சமாதானம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு தங்கிட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவில் அன்பு சொந்தங்களே, மாதத்தின் முதல் நாளில் இறைத்துணையோடு நாம் துவங்கி இருக்க நமக்கு இறை வார்த்தையும் இந்த மாதம் முழுவதும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. திருப்பாடல் 119 படிப்பதை போல, ஆண்டவரே உன் வாக்கு என் வாழ்வுக்கு வழியாகவும் வழிக்கு ஒளியாகவும் இருக்கின்றன என்கின்ற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் இறை வார்த்தை நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதோ இன்றைய முதல் நாளிலேயே திருப்பாடல் 50 வழியாக இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார். உங்கள் வழிகளை செம்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி. செம்மைப்படுத்துவது என்பது என்ன? தூய்மைப்படுத்துவது, பயன்பாட்டுக்கு ஏற்றதாக மாற்றுவது, பயனுள்ளதாக மாற்றி அமைப்பது. ஒரு வழியானது பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழியை மீண்டும் எப்படி பயனுள்ளதாக மாற்றுவது? அந்த பாதையின் இரு மருங்கிலும் வளர்ந்தோங்கி இருக்கின்ற செடிகள் புதர்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். முட்புதர்கள் எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட வேண்டும். அந்த பாதையில் இருக்கின்ற மேடு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். தடைகளாக இருக்கின்ற கற்களும் முட்களும் அகற்றி எரியப்பட வேண்டும். இப்படி இதையெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த வழியானது செம்மைப்படுத்தப்படுகின்றது. அந்த வழியானது பயன்பாட்டுக்கு ஏற்றதாக மாற்றுகின்றது. இதைத்தான் திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே வந்ததற்கான காரணம் சொல்கிறார். நான் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த வந்தவன், ஆயத்தப்படுத்த வந்தவன் என்று சொல்கிறார். மக்கள் மனங்களில் இருக்கின்ற ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற தடைகளை அகற்றுவதற்காக வந்தவன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்வையும் நாம் செம்மைப்படுத்த வேண்டும். நம் வாழ்வில் இருக்கின்ற தேவையற்ற களைகளை, தேவையற்ற செடிகளை, வளர்ந்து தடைகளாக இருக்கின்ற முட்புதர்களை தீயிட்டு எரித்து அகற்ற வேண்டும். அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அந்த காரியம் நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது அன்றைய திருப்பாடல் பல்லவி 2வது பகுதி சொல்லுகின்றது, நம் கடவுள் அருளிய மீட்பை கண்டடைவோம் என்று சொல்லுகின்றது. கடவுள் தருகின்ற மீட்பு என்னது? அமைதி, சமாதானம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, தூய ஆவின் கொடைகள் நிறைக்கப்பட்ட நிலை, துன்பத்தின் மத்தியிலும் துணியோடு செயல்படுவதற்கான ஆற்றல், எதிர்ப்பை சந்திக்கின்ற வலிமை, இவையெல்லாம் கடவுள் தருகின்ற மீட்பின் ஆசிராக நம்மை தேடி வரும். இந்த அருள்வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நம் வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும். அமர்ந்து என் வாழ்விலே பயனற்றதாக இருப்பவை எவை, பாவத்தை நோக்கி என்னை ஈர்ப்பவை எவை, என் வாழ்வை பால்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களும் எண்ணங்களும் என்ன என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்த்து அதிலிருந்து வெளிவருவதற்கான முடிவையும் பாவ சங்கீதத்தின் வழியாக முழுமையாய் தூய்மையாக்கிக் கொள்கின்ற முயற்சியும் நாம் எடுக்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதும் நாம் ஆசி பெற்ற பிள்ளைகளாய் கடவுளுடைய மீட்பை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக இருப்போம். இரண்டாவதாக, நன்மையை செய்யுங்கள், தீமையை விலக்குங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்?
நாம் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய ஆவியை நம்முள் நாம் கொண்டு இருக்கின்றோம். நன்மையே உருவான கடவுள், சென்றடங்கெல்லாம் நன்மையை செய்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து வழியாக நன்மை செய்வதற்காக படைத்திருக்கின்ற சொல்லி எபேசியர் 2:10 நமக்கு அறுதியிட்டு கூறுகிறார். நம் ஒவ்வொரு கடவுளுடைய கைவேலைப்பாடுகள் நன்மை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கின்றார், படைத்திருக்கின்ற சொல்லுகின்றார். யோவான் இதையே வேறு விதமாக சொல்லுகின்ற பொழுது 3 யோவான் 1:11 நன்மை செய்பவர்கள் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் கடவுளிடம் பிறந்தவர்களாக கடவுளுடைய கை வேலைப்பாடாக இருக்கணும் என்று சொன்னால் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் ஒவ்வொன்றையும் படைக்கின்ற பொழுது அதிலே அனைத்தும் நல்லதென கண்டார் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது துவக்கத்தில். அப்படி என்றால் அவர்கள் சாயல படைக்கப்பட்ட நாமும் நல்லவர்கள் தான். அப்படி நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது நம்மிலே தீமை எப்படி புகுந்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தீயுடைய வஞ்சகத்தினாலே புகுந்தது. உள்ளத்திலே போராட்டம் ஏற்படுகின்றது. ரோமர் 7:14 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது பவுலியார் சொல்லுவார் அல்லவா, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை என்னிடம் இல்லாமல் இல்லை, ஆனால் நான் செய்ய விரும்புகின்ற நன்மைகளை என்னால் செய்ய முடிவதில்லை, நான் செய்ய விரும்பாத தீமைகளை நான் செய்பவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். காரணம், என்னில் குடிகொண்டிருக்கின்ற பாவமே அப்பா அவ்வாறு செய்ய என்னை தூண்டுகின்றது என்று சொல்லுவார். நாம் பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கணும். இந்த பாவத்தின் பிடி நம்மை மீட்டெடுக்கத்தான் இறைமகன் இயேசு இந்த உலகிலே நம்மை தேடி வந்தார். அப்படி என்றால் நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டுமெனில் நாம் எதை செய்ய வேண்டும்? 2 பேதுரு 2:1 படிக்கின்ற பொழுது பேதுரு வழியை சொல்லி காட்டுகின்றார். ஆண்டவர் எவ்வளவு இனிவர் என்று சுவைத்தவர்கள் தீமையை விலக்குவார்கள், நன்மை செய்பவர்களாக இருப்பார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவரை சுவைத்து அனுபவிக்க வேண்டும். நற்கருணை பக்தியிலே நற்கருணை பலியிலே பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையின் ஒளியில் நடப்பவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப ஜெபமாலையின் வழியாக இறை அனுபவத்தை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இந்த வழிகளை பெற்றுக்கொண்டு இறை அனுபவத்தில் நாம் வாழ முற்படுகின்ற பொழுது தீமை நம்மேல் மேற்கொள்ள முடியாது. தீயவன் நம்மேல் அதிகாரத்தை செலுத்த முடியும். ஏனெனில் கடவுள் தன் அருளால் நம்மை முழுமையாக நிறைத்து இறை அனுபவத்தோடு வாழ்கின்ற பொழுது தீமை எதிர்த்து நிற்க முடியும், தீமை எதிர்த்து போராட முடியும், தீமையை விட்டு விலகி நல்லவர்களாக நம்மால் வாழ முடியும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 8:13 படிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அஞ்சுவோர் தீமையை பகைக்க செய்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பயம், கடவுள் கண்களின் பார்வையில் நான் என்றும் இருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு தெய்வ பயம். மனிதர் கண்களை நாம் மறைக்கலாம், மனிதர்களிடம் நாம் ஏமாற்றி விடலாம், ஆனால் கடவுளிடம் நாம் எதையும் மறைக்க முடியாது என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் தீமையை விலக்குவோம். நான் தீமை செய்கின்ற பொழுது எனக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அந்த உணர்வு வருகின்ற பொழுது நிச்சயமாக தீமையை விலக்குவோம், நன்மை செய்பவர்களாக இருப்போம். அதைத்தான் இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. நீதிமொழிகள் 11:19 தீமையை நாடுவோர் சாவையே பெற்றுக்கொள்கின்றார்கள், நாடி செல்கின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு மாறாக நன்மை செய்பவர்களை இத்தகைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி திருப்பாடல் 97:10 படிக்கின்ற பொழுது தீமையை வெறுக்கும் போது ஆண்டவர் அவர்களை அன்பு கூறுகின்றார். ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் உயிரை பாதுகாப்பவராக இருக்கின்றார். எல்லா விதமான ஆபத்திலிருந்து அவர்கள் உயிரை காக்கின்றார். பொல்லாரின் கை நின்று அவர்களை விடுவிக்கின்ற சொல்லப்படும் நன்மை செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். உள்ளத்தில் ஒரு நிறைவு இருக்கும், உள்ளத்தில் ஒரு வகையான அமைதி இருக்கும், உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம ஒரு சிறு காரியத்தில் செய்திருப்போம், ஆனால் உள்ளத்திலே சொல்ல முடியாத இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே வேளையிலே நாம் தீமை செய்கின்ற பொழுது நாம் குற்ற உணர்வு தான் நம் உள்ளத்துல குடிகொள்ள ஆரம்பிக்கும். யாராவது பார்த்திருப்பாங்களா, என்னை பற்றி எதை நினைச்சிருப்பாங்களா என்கின்ற ஒரு வகையான போலியான பிம்பத்தை நாம் கொள்பவர்களாக இருப்போம். அதைத்தான் இன்றைய வாசகத்தின் வழியாக இறைவன் சொல்கிறார், நன்மையை நாடுங்கள், தீமையை விலக்குங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற கடவுள் உங்களோடு இருப்பார். கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு மிகுதியாய் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படி கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆசி பெற்ற மக்களாய் இருப்போம். அன்பு சொந்தங்களே, இறைவன் இன்று ஒரு புதிய நாளை, ஆசீர்வாதம் மிகுந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னை தெரேசாள் புனிதை சொல்லுவார், நீ ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் நேற்று செய்ததை விட இன்று ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றாயா என்று யோசித்து பார். அப்படி இல்லை என்றால் அந்த காரியத்தை, சிறு காரியத்தையாவது செய்துவிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு உறங்கச் செல் என்று சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் சிறு சிறு நன்மைகளை நம் வாழ்விலே சேர்த்துக் கொண்டே இருப்போம்.
1 கொரிந்தியர் 13:10 படிக்கின்றோம். நல்லது நம்மிலே சேர்கின்ற பொழுது தீமை தானாகவே விலகும். நல்லவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது, நல்லதை பேசுபவர்களாக இருக்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற தீமைகள் நம்மிடம் விட்டு அகன்று போகும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் நாம் நல்லவர்களாக வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லுகின்ற பொழுது பவுல் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்றார், கடவுளே உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் உறுதிப்படுத்துவாராக என்று சொல்லப்படுகின்றார். கடவுளே நமக்கு துணை புரியக்கூடியவராக இருப்பாராக. இப்படி கடவுளுடைய துணையை கொண்டு மனம் தளராமல், கலாத்தியர் 6:9 படிப்பது போல, நன்மை செய்வதை மனம் தளராது இருக்கின்ற பொழுது, மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் நன்மை செய்பவர்களாக இருக்கின்ற பொழுது தக்க காலத்திலே அதற்கான அறுவடை செய்வோம் என்று சொல்லுகின்றார். கடவுள் தருகின்ற ஆசிரியரை விற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, அந்த நிலையிலே நாம் நன்மை செய்கின்ற பொழுது துன்பப்படுகிறவர்களைப் போல தோன்றலாம், கஷ்டங்களை சூழ்ந்திருப்பதை போல தோன்றலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதைத்தான் தொடக்க நூலிலே படிக்கின்ற யோசேப்பு நன்மை செய்பவராக இருந்தார், தெய்வ பயத்தோடு இருந்தார், இறை வார்த்தையின் வழியில் நடப்பவராக இருந்தார். அப்படி வாழ்கின்ற பொழுது தீமையை விலக்கினார். பாவம் வரை அண்டி வருகின்ற பொழுது, ஆசை அவரை தூண்டுகின்ற பொழுது விலக்கினார். திடமான நிலையோடு விலக்கி அதை ஒதுக்கி வைத்தார். அப்படி ஒதுக்குகின்ற பொழுது அந்த சமயத்திலே பல துன்பங்கள் அவருக்கு வந்தன, சிறை வாழ்வு வந்தது. ஆயினும் கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை, உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற அளவிற்கு, பார்வோனுக்கே அதிகாரியாகும் அளவிற்கு யோசேப்பை கடவுள் உயர்த்தி வைத்தார். இதுதான் நன்மை செய்பவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இறைவன் நல்லவர், அவருடைய சாயலை நாம் தாங்கி இருக்கின்றோம். இந்த நாளிலே நல்லவர்களாக இருப்போம். நல்லதை பேச, நல்லதை நினைக்க, நல்லதை சொல்ல, நல்லதை செய்ய, நல்ல தெய்வமே எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நன்மையால் நிறைத்து ஆசீர்வதிக்கின்ற கடவுள், சென்றங்களெல்லாம் நன்மையை செய்த கடவுள் நம்மையும் பயன்படுத்தி இந்த உலகிலே நல்லவர்களாய் வாழ அருள் புரிவாராக. அதனால் வருகின்ற சோர்வுகளை, சோதனைகளை எதிர்கொள்கின்ற பலனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கடவுளின்